கடந்த 7ஆம் தேதி மாலை 1 மணி அளவில் நாங்கள் கிளிநொச்சியிலிருந்து கொழும்பு செல்லுகின்ற பொழுது வவுனியாவை 1 மணி அளவில் சென்றடைந்து மாலை 1 மணி அளவில் கிளிநொச்சியிலிருந்து புறப்பட்டு நாங்கள் வவுனியாவை 4 மணி அளவில் சென்றடைந்தோம். வவுனியாவில் இருந்து நாங்கள் அனுராதபுரம் புத்தளம் பாதையால் செல்லுகின்ற பொழுது நொச்சியாகம என்கிற பேரூருக்கு அருகிலே உள்ள உடுக்குளம என்ற பகுதியில் நமது வாகனத்தின் மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலில் முதலில் நமது சாரதியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் தொடர்ந்து 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டு அந்த கைக்குண்டுகளை தொடர்ந்து 3 பேர் துப்பாக்கியால் நமது வாகனத்தை நோக்கி சுட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஒரு வாகனத்தினுடைய ஒரு டயர் காற்று போன நிலையில் கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் தூரங்களை நாங்கள் கடந்து முதித்தாகம என்கிற ஒரு பகுதியிலே ஒரு வீட்டுக்குள் புகுந்து கொண்டோம். அதன் பின்னர் கிட்டத்தட்ட 6:30 மணி அளவில் நொச்சியாகம போலீசாருடைய பாதுகாப்போடு போலீஸ் நிலையம் சென்று எங்களுடைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ் தேசியத்தின் சார்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை, தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வருவதன் காரணமாகவும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் முழுமையாக இராணுவத்தினுடைய கெடுபிடிகள், இராணுவ நிர்வாகங்கள், இராணுவத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் வெளியுலகத்துக்கு அந்த விடயங்களை கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் கூடுதலாக வேலை செய்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர்களுடைய அந்த நிலைமைகள் வெளியுலகத்துக்கு தெரிவதாலும் அதைவிட கிளிநொச்சியை மையப்படுத்தி அரசியல் செய்ய விளைகின்ற பல பேருடைய கனவுகளில் நாங்கள் ஒரு தடையாக இருக்கின்றோம். இலங்கை தமிழ் அரசு கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் அரசு சார்பாகவும் அரசோடு இணைந்து செயற்படுகின்ற அமைச்சர்கள் மற்றும் அரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் தொடர்பாகவும் அதைவிட ஏனைய பல காரணங்களும் இதில் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பல பேருடைய அரசியல் கனவுகளுக்கு நாங்கள் அந்த இடங்களிலே மக்கள் மத்தியில் எங்களுடைய அரசியல் பயணங்களை மேற்கொள்வது, மக்களுக்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வது பலருக்கு தடையாக இருக்கின்ற காரணத்தால் என் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என நான் எண்ணுகிறேன். பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக 8ஆம் தேதி நாங்கள் சிறப்பு பிரேரணையை முன்வைத்திருந்தோம். 8ஆம் தேதி காலையில் எங்களுடைய கட்சியின் பிரதி தலைவர் மாவை சீனாதராஜா அவர்களும் எங்களுடைய சட்டத்திறனியும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் அவர்களும் நானுமாக இணைந்து பாராளுமன்ற சபாநாயகர்களை அவருடைய இந்த வாசஸ்தலத்திலே சந்தித்து நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக முதலில் கலந்துரையாடி இருந்தோம். அதனைத் தொடர்ந்து அவர் அன்றைய தினம் கேள்வி நேரம் முடிந்ததும் முதலில் இந்த பிரேரணையை முன்வைப்பதற்கு அனுமதியை தருவதாக குறிப்பிட்டிருந்தார். அதன்படி பாராளுமன்றம் தொடங்கிய நேரத்தில் எங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டது. அந்த அனுமதியின் பிரகாரம் நான் நடந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் விரிவாக பேசியிருந்தேன். அது தொடர்பாக மறுநாள் பேசிய கௌரவ அமைச்சர் விமல் வீரவன்ச அவர்கள் அதனை ஒரு தவறான முறையிலே ஒரு பிரச்சாரம் செய்திருந்தார். ஆனால் அவருடைய அந்த பேசிய விடயம் என்பது கடந்த காலங்களிலும் விமல் வீரவன்ச அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகளை பிரயோகிப்பதும் முழுமையான இனவாதத்தை கற்குவதும் அவருடைய தொழிலாகும். அதன் காரணமாகவே அவர் ஜேவிபி என்கிற அமைப்பிலிருந்து விலகிச் சென்றதும் அவரது அமைச்சு பொறுப்போடு இருந்து தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்வதும் யாவரும் அறிந்த உண்மை. ஆனால் விமல் வீரவன்ச அவர்கள் குறிப்பிடுவது போல ஒரு வாகனத்தினுடைய டயர்கள் கண்ணாடியிலே பொருத்தப்பட்டிருப்பதில்லை. வாகனத்துக்கு டயர்கள் எங்கிருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே வாகனத்துக்கு கண்ணாடிகள் சுடப்பட்டிருக்கின்றன, முன் பின் கண்ணாடிகள் சிதறி இருக்கின்றன. ஒரு டயர் முழுமையாக பாதிக்கப்பட்டு காற்றில்லாத நிலையில் நாங்கள் ட்ரிம்மிலே ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் சென்றிருக்கிறோம். ஆகவே ஒரு டயர் மட்டும் பாதிக்கப்பட்டது சந்தேகம் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுவது அவர் ஏற்கனவே இருந்த உண்ணாவிரதத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை போன்றது என்றால் அவர் ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த உண்ணாவிரதத்திலே அவர் தனக்கு தானே சீலையை நேற்றியதும் அவர் பலரசம் குடித்ததும் மறைமுகமாக அவர் ஒரு நாளிலேயே சீலையை நேற்றி பலரசம் குடித்த வரலாறுகள் எல்லாம் அந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கின்றன. அவருக்கு தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு மிக கூடிய அளவு இனவாத போக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் வருகை வந்த பொழுது யாழ்ப்பாண மக்கள் அவர்களை விரட்டி அடித்த வரலாறுகள் இருக்கின்றன. ஆகவே அவர் தமிழர்கள் தொடர்பாகவும் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் முழுமையான ஒரு இனவாதத்தை கற்றுகின்ற ஒரு கோமாளித்தனமான அரசியலை நடாத்துகின்ற ஒரு அமைச்சராகவே நான் அவரை பார்க்கிறேன். ஆகவே அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் இலங்கை அரசு சொல்லுவதாகவோ அல்லது இலங்கையிலே வாழுகிற சிங்கள பெரும்பான்மையின மக்கள் சொல்லுகின்ற கருத்தாகவோ நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்குரிய ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நாங்கள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என நான் கருதுகிறேன். தற்பொழுது எனக்கு பாதுகாப்பு, என்னுடைய காரியாலயத்துக்கு போலீசாரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, 2 போலீசாரின் பாதுகாப்பு. அதே நேரம் எங்களோடு ஏற்கனவே இருந்த 2 போலீசார் மட்டுமே, அதாவது MSP என்று சொல்லப்படுகின்ற மந்திரிகள் பாதுகாப்பு பிரிவிலிருந்து 2 பேர் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த 2 பேரும் தான் தற்பொழுதும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதைவிட மேலதிகமாக எந்த பாதுகாப்புகளும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே பாதுகாப்புகளில் பெரிதாக மாற்றங்களோ அல்லது பாதுகாப்பு தொடர்பான விசேஷங்களோ ஏற்படுத்தப்பட்டதாக இல்லை.
முதலில் இருந்த நிலைமையிலேயே நம்முடைய பாதுகாப்பு நிலைமைகள் இருக்கின்றன. பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்று அதன் பின்னர் மக்கள் மீள குடியேறி வாழுகின்ற இந்த சூழலில் மக்களிடம் எல்லாம் இழந்த நிலையில் அவர்கள் தரப்பால் கொட்டுகளிலும் தகரங்களிலும் இன்னுமே அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா 50,000 வீடுகளை தருவதாக சொல்லி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. ஆனால் இதுவரை அந்த வீட்டுக்கான ஒரு அத்திவாரம் கூட இடப்படவில்லை. இலங்கை அரசு வீடுகளை கட்டிக் கொடுப்பதாக என்று நியாப் திட்டங்களூடாக அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்களுக்கு அவை சென்றடையவில்லை சரியான முறையில். அதைவிட இந்தியா தமிழ் மக்களுக்காக அனுப்பிய உளவு இயந்திரங்களில் 500 உளவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டு அவற்றில் 70 உளவு இயந்திரங்கள் மட்டும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. மிகவி 430 உளவு இயந்திரங்களும் தென்பகுதிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டன. ஆகவே தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டதையும் அது குறிப்பாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா வடக்கு, மன்னாருடைய பண்டிவிரிச்சான் மடு பிரதேசங்கள், யாழ்ப்பாணத்துடைய வடமராட்சி கிழக்கு பகுதியிலிருந்து முழுமையாக இடம்பெயர்ந்த 4 லட்சம் மக்களை கருப்பொருளாக வைத்து இலங்கை அரசு தனக்கான பல வருமானங்களை தேடிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தங்களுடைய சொத்துக்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அவருடைய சொத்துக்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் எடுபடாமல் அவருடைய வாகனங்களாக இருந்தாலும் சரி, வீட்டு சொத்துக்கள் மற்றும் அவருடைய பொருட்கள் யாவும் அம்பலவன் பொக்கனை, புதுக்குடியிருப்பு மற்றும் மாத்தளன், முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளில் இன்றுமே மக்களிடம் வழங்கப்படாத நிலையில் 2 வருடங்கள் கடந்த நிலையிலும் இருக்கின்றன. ஆகவே அந்த பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழல், சாதாரணமாக ஒரு பிள்ளைகள் படிக்கின்ற கதிரையிலிருந்து ஒரு மேசை வரைக்கும் தாங்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரு வீட்டு கொட்டில் வரைக்கும் இல்லாத நிலையில் வாழுகின்ற மக்களுக்கு யாராவது ஏதும் உதவிகளை செய்வார்களா என்கிற ஒரு ஏக்கம் இருக்கின்றது. ஆகவே அதை பயன்படுத்தி சில அரசியல்வாதிகள் எங்கள் மக்களை அபிவிருத்தி என்ற போர்வையிலே அது சில உதவிகளை வழங்குவதன் மூலம் அவர்களை ஒரு மடந்தைகளாக அல்லது சிந்தனையற்றவர்களாக அல்லது அவர்களை தங்களுடைய இனம் தொடர்பான சிந்திக்க தகுதியற்றவர்களாக மாற்றுகின்ற சூழலில் நாங்கள் முடிந்தளவான உதவிகளை புலம்பெயர் சமூகத்திடமும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களிடமும் பெற்று அதைவிட எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய சொந்த நிதிகளூடாகவும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடுகள் மூலமாகவும் இந்த பணிகளை செய்திருக்கிறோம். அதனூடாக நாங்கள் பல மாற்றங்களை கண்டிருக்கிறோம். போர் முடிந்து மக்கள் மீள குடியேறிய காலங்களில் அவர்களிடம் இருந்த மனநிலைக்கும் இப்பொழுது அவர்களிடம் இருக்கின்ற தமிழனுடைய வாழ்க்கை, அவனுடைய கலாச்சாரம், பண்பாடு, வடக்கு கிழக்கு இணைந்து எங்களுடைய தாயக தேசம், அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு, எங்களுடைய கொள்கை என்பதெல்லாம் இன்று மக்கள் கூடிய தெளிவுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் யாரும் அவர்களுக்கு அரசியல் கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் அரசியலில் தெளிவான பார்வையை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவரிடம் பல தமிழ் மக்களிடம் இருக்கின்ற பிளவுகளும் தமிழ் மக்களிடம் இருக்கிற ஒற்றுமை இனங்களும் அவர்களிடம் சில வருத்தங்களையும் அல்லது சில கேள்விக்குறியான வாழ்க்கைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் சில பணிகளுக்கூடாகத்தான் மக்களிடம் நாங்கள் சிலரை அணுக முடிகிறது. ஆகவே புலம்பெயர் சமூகம் அதில் கூடிய அளவு பங்களித்திருக்கின்றது. அவர்களுடைய உதவிகளும் அதனூடான மக்கள் பணிகளும் அவர்களை கொள்கையின்பால் உறுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்கு எங்களுக்கு பெருமளவில் பங்களிப்பு செய்திருக்கின்றது. என் மீதான தாக்குதலை யார் நடத்தியிருப்பார்கள் என்பதற்கு அப்பால் முழுமையாக நாங்கள் வடமாகாணத்தில் இருந்து இலங்கையுடைய தென்பகுதியை நோக்கி பயணிக்கிற பொழுது நொச்சியாகமை என்கிறது ஒரு முழுமையான சிங்கள பகுதியாகும். அந்த பெரும்பான்மை இன மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசத்தில் என் மீது ஒரு தாக்குதலை யார் நடத்தி இருந்தாலும் கூட அதற்கான முழு பொறுப்புகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு இலக்கத்தகடில்லாத ஒரு வாகனத்தில் வந்து அதிலும் பகல் நேரத்தில் மாலை 5:30 மணியளவில் 4 பேர் ஒரு வாகனத்தில் இருக்க 3 பேர் ஒரு வாகனத்தை கலைத்து அதன் வாகனத்தின் மீது கைக்குண்டுகளை எறிந்து துப்பாக்கியால் சுடுகின்ற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் அதை இலங்கை அரசினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இலங்கையினுடைய ராணுவ போலீஸ் பாதுகாப்புள்ள இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிற பொழுது இதற்கான பொறுப்புகளை அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது யார் செய்திருக்கலாம். ஆனால் அரசாங்கமோ அல்லது அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சாராரோ இதற்கான பொறுப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனெனில் இன்று கிளிநொச்சி என்பதை எல்லோரும் தக்க வைப்பதற்காகவும் குறிப்பாக கிளிநொச்சியில் இருக்கின்ற பல நிறுவனங்களை மாற்றியமைப்பது, பல பாடசாலையின் பெயர்களை மாற்றியமைப்பது, பாடசாலை கீதங்களையும் மாற்றியமைப்பது, சிங்கள மொழியிலே கீதங்களை பாடுவது, இவற்றுக்கெல்லாம் நாங்கள் பெரும் தடையாக இருப்பதும் மற்றது அதைவிட கூடுதலாக அரசோடு இணைந்து செயற்படுகின்ற அமைச்சர்கள், அரசோடு இருக்கின்ற தமிழ் குழுக்கள், ஆயுத குழுக்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் வெளியுலகத்தில் கொண்டு வருவதும் அவர்களுக்கு தடையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த ஆயுத குழுக்களை பயன்படுத்தி அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஆகவே என்னுடைய கொலை முயற்சிக்கான முழு பொறுப்புகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் யார் மீது இதனை சொன்னாலும் கூட இறுதியான முழு பொறுப்புகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்திடமே உண்டு. தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்காக கிட்டத்தட்ட 1970களிலேயே உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரே தீர்வு தமிழீழம் என தந்தை செல்வாவினுடைய தலைமையில் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று 50 ஆண்டுகளுக்கு முதல் 1961ஆம் ஆண்டிலே
காலிமுகத்திடலில் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சத்தியாகிரக போராட்டம் நடத்திய பொழுது அவர்கள் ஆயுத ரீதியாக அடக்கப்பட்டார்கள் அல்லது வன்முறையின் மூலம் அவர்கள் இன்னொரு இடத்திற்கு நகர்த்தப்பட்டார்கள். இந்த சூழலில் அவர்களிடம் இருந்த அந்த துன்பகரமான சூழலை கடந்து வருகிற பொழுதுதான் 70களில் இளைஞர்கள் ஆயுதங்களை தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு துப்பாக்கி நிலை உருவாக்கப்பட்டது. ஆயுதங்கள் தூக்குவதற்காக இளைஞர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்களே தவிர அவர்கள் ஆயுதம் தூக்குகின்ற எண்ணங்களோடு அல்லது விருப்பங்களோடு அவர்கள் ஆயுதங்களை தூக்கவில்லை. தமிழர்கள் படுகின்ற துன்பங்களையும் 56ஆம் ஆண்டு, 58ஆம் ஆண்டு, 77ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு இனக்கலவரங்களின் மூலம் இவ்வாறு தமிழர்கள் அளிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் எவ்வாறு சின்னாபின்னப்படுத்தப்பட்டது, அவர்கள் அகதிகளாக அனுப்பப்பட்ட சூழல்களிலேயே ஆயுத போராட்டத்தினுடைய பரிமாணம் என்பது வளர்ச்சி பெற்றது. ஆகவே தமிழ் தேசியம் என்பது இன்று நேற்று தோன்றிய ஒன்றல்ல. அது கிட்டத்தட்ட தமிழர்கள் இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த காலத்தில் இலங்கை என்கிற நாடு நாங்கள் எவ்வாறு சிங்கள பெரும்பான்மையின மக்களையும் சிங்கள மொழியையும் நேசிக்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ அதேபோல வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம். அவர்கள் வாழ்ந்து அவர்கள் பூர்வீகமாக தோன்றி வளர்ந்த இடம். அந்த மண்ணிலே அவர்கள் ஒரு தேசிய இனமாக, தேசிய மொழி பேசுபவர்களாக, தேசிய கலாச்சாரத்தை உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தேசியம் என்பதை கைக்கொள்வதற்குரிய 100% உரிமையை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த தமிழ் தேசிய உரிமையோடும் அந்த கொள்கையோடும் தான் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த கொள்கையின் அடிப்படையிலேயே தங்களுடைய வாக்குகளை அளித்து இன்றும் கூட அதில் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கின்றார்கள் என்பது அந்த கட்சியின் பாலோ அல்லது மக்களின் மீதோ அல்லது கட்சியின் தலைவர்கள் மீதோ இருக்கின்ற பற்று என்பதற்கு அப்பால் அந்த கொள்கையை யார் இறுக்கமாக பிடித்திருக்கின்றார்கள், தமிழ் தேசிய கொள்கையை யார் தங்களுடைய கையிலே வைத்திருக்கின்றார்கள், மக்களுடைய உரிமைக்காக யார் பேசுகின்றார்கள் என்பதை பார்த்து மக்கள் வாக்களிக்கின்றார்களே தவிர தனிப்பட்ட தலைவர்களுக்காகவோ அல்லது கட்சிகளுக்காகவோ எங்களுடைய மக்கள் வாக்களித்ததாக இல்லை. என்று இது கடந்த காலங்களில் ஜி பொன்னம்பலம், தந்தை செல்வாவுடைய காலங்களில் காங்கிரஸ் தமிழரசு கட்சி இரண்டாக தேர்தல் கேட்ட காலங்களில் தந்தை செல்வாவுடைய கொள்கையில் கற்றுக்கொண்ட தமிழர்கள் முழுமையாக காங்கிரஸை தோற்கடித்து தந்தை செல்வானுடைய வெற்றியை உறுதிப்படுத்தினார்கள். ஆகவே கொள்கையின்பால் பற்றுள்ளவர்கள் இன்றும் தொடர்ந்து இருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் மக்களுக்கு அரசியலை கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் தமிழர்கள் கடந்த கால அரசியலினூடாக தெளிவான பார்வையும் தெளிவான தேசிய உணர்வையும் வைத்திருக்கின்றார்கள். அந்த தேசிய உணர்வை வளர்க்க வேண்டிய கடமையும் எங்களிடம் இருக்கின்றது. ஏனெனில் இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய இளைஞர்கள், இனிவரும் எங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கூட்ட பிள்ளைகள் கூட அந்த சுதந்திர உணர்வுக்காக, எங்களுடைய தேசிய உணர்வுக்காக ஒரு நிரந்தரமான ஒரு வடக்கு கிழக்கிடைந்த எங்களுடைய தாயக தேசத்தில் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக தேசிய கொள்கையின்பால் பற்றுள்ளவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த தேசிய கொள்கை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்.